எங்கோ ஒரு கிராமத்திலிருந்து முதல் தலைமுறையாய் வந்து முட்டி முளைத்து ஜெயித்து என் போன்றவர்களுக்கெல்லாம் முன்னத்தி ஏறாய் இருக்கும் நடுவர் கங்கைமரன் சார் அவர்களே, சமூகத்தால் தான் சினிமாவுக்கு பாதிப்பு, சமூகம்தான் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுதான் என்னுடைய வாதம். சமூகத்திலிருந்து தான் எங்களுடைய கச்சா பொருட்களை நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இரண்டு வகையான சினிமா தான் இங்கே இருக்குது. ஒன்று சமூகத்தில் நடக்கிற கதைகளை எடுப்பது, இன்னொன்று இந்த சமூகம் விரும்பி அவர்களால் செய்ய முடியாததை, அவர்கள் ஆசைப்படுவதை, அடைய முடியாததை சொல்வது. இந்த ரெண்டு வகையான சினிமா தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ தீபாவளி வந்துருச்சு, எல்லாரும் துணி எடுக்க போவோம். உள்ளே போய் கடையே புரட்டி போட்டு பெண்கள் துணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாழ்க்கையை, எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு நைந்த புடவையோட ஏராளமான கனவுகளோட காத்திருக்கிற அவனோட அம்மாவை பற்றி, அவனோட அப்பாவை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி, அவனுக்கு பின்னாடி பளபளப்பான அந்த விளம்பர உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற கரைபிடிந்த அவனோட வாழ்க்கையை பற்றி யார் தேடுவா? அது ஒரு கிரியேட்டர் தான் தேட முடியும். அப்படி அந்த கதையை தோண்டி எடுத்தது தான் அங்காடி தெருங்கிற ஒரு படம். நம்ம துணி எடுக்கிறதோட வந்துடுவோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதையை தோண்டி எடுக்கிறது தான் எங்களோட வேலை. வழக்கு எண் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த படம் ஒரு இட்லி கடைக்காரன் பின்னாடி இருக்கிற ஒரு லைஃப்பையும், ஒரு போலீஸ் கேஸ் எப்படி ஜோடிக்கப்படுது அப்படிங்கிறதையும் ரொம்ப உண்மையாக எடுத்திருப்பாங்க. அந்த படம் தயாராவதற்கு பாலாஜி சக்திவேல் சார் என்னோட நண்பர் தான். ஒரு பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் தான் அந்த மொத்த கதைக்கும் ஒன்லைன். ஒரு பெண் வந்து அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை கொலை பண்ணா, அது வந்து நியூஸாக வந்துச்சு. அந்த நியூஸ் தான் அந்த மொத்த படத்துக்குமான ஒரு ஒன்லைன். அப்படி சமூகத்தில் இருந்தால் அந்த கதைகள் எடுக்கப்படுது. அந்த வழக்கு என் படத்தை பார்த்துட்டு ஒரு உண்மை சம்பவம் சமீபத்தில் நடந்தது, இது பத்திரிகையில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வழக்கு என் படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் நடிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அவன் 5 வருடங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து தொலைந்து போன ஒரு பையன். அவனை தேடி அவனோட உண்மையான அம்மாவும் அப்பாவும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை விடியிலிருந்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு வகையான சினிமா இந்த சமூகத்தால் முடியாத ஆசாபாசங்களையும் கோபங்களையும் வெளிப்படுத்துறது. சங்கர் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது ஒருத்தவங்க நம்ம அரசாங்க அலுவலகங்கள்லையும் இந்த லஞ்ச ஊழலையும் சிக்கி நம்ம ஒவ்வொரு இந்த தேசத்தில் குடிமகனும் எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம போய் நிற்போம், ஒரு ரேஷன் கார்டுக்கு, ஒரு ஓட்டர் ஐடிக்கு, ஒரு லைசன்ஸுக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போய் நிற்போம். நமக்கு எவ்வளவு கோபம் வரும், ஒய்யால் அவனை போட்டு தள்ளணும்டா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதை நம்மளால் பண்ண முடியாது. அதை செய்யக்கூடிய அந்த சமூகத்தின் கோபத்தை செய்யக்கூடிய சினிமாக்கள், அதுதான் இப்போ சங்கர் சார் படத்தில் நடுவில் ஒரு 4 பாட்டு வருது, என்னங்க பாட்டு வருது, என்னங்க மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் தமிழ் கலாச்சாரம். இந்த பாட்டு கூத்து கொண்டாட்டம் எல்லாமே நம்முடைய மரபு, நம்முடைய கொண்டாட்டம். ஏன் ஹாலிவுட் படங்களில் பாடல்கள் இல்லை, நம்ம இதில் உண்டு அப்படின்னா அதுதான் நம்முடைய மரபு. அதுவும் இந்த சமூகம் நமக்கு தந்தது தான். அப்புறம் வந்து சினிமாவை பார்த்து தான் சமூகம் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற வாதமே முதல்ல அபத்தமான விஷயம். சினிமா வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? குணாவையும் காதல் கொண்டனையும் பார்த்துட்டா ராவணன் சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போனாப்புல. நம்பியார் படத்தையெல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸுக்கு 4-5 தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா துச்சாதனன் துகிலிருச்சாப்புல. அப்படி இல்லை, இது காலகாலமாக இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தை விட மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஏராளமான யுத்தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் சினிமாவுக்கு முன்னாடி இருந்தது. சினிமாலாம் வந்து தான், கலை இலக்கியம் சினிமா இதெல்லாம் வந்து தான் இந்த சமூகத்தை பதப்படுத்துச்சு. அதுதான் உண்மை. பெரியார் வந்து சினிமாவுடைய தீவிர எதிரி. ஆனால் அந்த பெரியாரின் கருத்துக்களை தீவிரமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது எம்.ஆர். ராதாங்கிற சினிமாக்காரர். இப்போ உலகத்திலேயே அதி அற்புதமான உலக சினிமாக்களை தந்துகிட்டு இருக்கிறது வந்து ஈரான் தான். ஆனால் உலகத்திலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட, யுத்தங்கள் நிறைந்த, பெண்ணடிமைத்தனம் மிக்க ஒரு நாடு வந்து ஈரான் தான். அங்கே இருந்து தான் மிக அற்புதமான சினிமாக்கள் வெடித்து கிளம்பி வருது. அந்த மாதிரி நம்முடைய தேசம் இல்லை. நம்முடைய தேசம் கட்டற்ற சுதந்திரத்தில் இருக்குது. இங்கே எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, ஆனால் பாதி பேருக்கு நல்ல கல்வி கிடையாது.
இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வக்கரங்கள், வன்முறைகள், இதுலேருந்து சினிமா எடுக்கிறதுங்கிறது நிச்சயமாக ரொம்ப குறைவு தான். நம்ம மனித மனத்திற்கு அப்பாற்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இந்த இந்திய தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நாங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கிலீஷ்லாம் அதிகமாக கலந்துருச்சு தமிழ் பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஒவ்வொரு வீடுகள்லையும் தமிழ் வழி கல்வியையும் தாய்மொழி கல்வியையும் யார் ஆதரிக்கிறா? எல்லா தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் தங்கள் பிள்ளைகள் இங்கிலீஷில் பேசினாதான் பெருமை. ரெண்டாவது, ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு ஒரு காலகட்டம் இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் பூரா இங்கே வந்து எதுக்கு கம்பளி விற்கிறான்? அதே மாதிரி இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாத்துக்குமே இந்திய இளைஞர்கள் தான் மூளை. தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய மூளையையும் தன் சொந்த தேசத்துக்கு பயன்படுத்தாமல் அந்நிய தேசத்துக்கு பயன்படுத்தும் ஏராளமான இளைஞர்கள் இன்னைக்கு பெருத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு சமூகத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து இந்த சினிமாக்களை எடுக்க வேண்டியிருக்கு. சாட்டைன்னு ஒரு படம், கல்வியை அறிவுறுத்தின ஒரு படம், கற்றது தமிழ்ங்கிற ஒரு படம், ஒரு தமிழ் இளைஞனின் கோபத்தை, தமிழ் படித்தவனை இந்த சமூகம் எப்படி மதிக்குதுங்கிற கோபத்தை வெளிப்படுத்தின ஒரு படம். இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் தான். அண்ணன் நடித்த மைனா படம் பார்த்துருப்பீங்க, மிக அற்புதமான ஒரு பதிவு. அதே மாதிரி இளவரசன் நடித்த முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம், குடும்ப அமைப்புகள் இன்றைக்கி எப்படி செஞ்சுட்டு இருக்கு, குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பேசின படம். ஸோ இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் மிக மிக பாசிட்டிவான நம்பிக்கையான விஷயங்களை படைப்பதற்கு ஏராளமான இளைஞர்கள் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கோம். எங்களை ஆதரிங்க, நசுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்.